ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்களா, லேபர் அப்படிங்கிற சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 24 பார்க்குறோம். எமர்ஜென்ட் எஃபிஷியன்சி பிளானில் நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி. ஹெல்த் எஜுகேஷன் சேனல், காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி சேனல், இந்த ரெண்டு சேனல்லையும் காஸ்ட் அக்கௌண்ட்ஸோட இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. அங்கே போடாத இங்கே போட்டிருப்போம், இங்கே போட்டதை அங்கே போட்டிருக்க மாட்டோம். எக்ஸ் லிமிடெட் employs emergent efficiency plan in its factory. Standard output of the day 8 hours is fixed at 50 units. 8 hours ku 50 units production பண்றாங்க standard. Normal time of wage is 5 per hour. wages எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 5 rupees கொடுக்குறாங்க. 4 workers எடுத்துக்கிறாங்க, M, N, O and P. Production goods as follows on the specific day. ஒரு டேல வந்து M 30 production பண்ணியிருக்காரு, N 45 units production பண்ணியிருக்காரு, O 50 units production பண்ணியிருக்காரு, P 58 units production பண்ணியிருக்காரு. Assign the earnings of the workers under emergence efficiency plan படி அவங்களோட earnings எவ்வளோ ஒரு நாளைக்கு வரும்னு கேட்டிருக்காங்க. You may assume 6% as bonus for every additional 1% efficiency bonus between 66 divided 2 அதாவது 66.67% மேலே எடுத்த அண்ட் 100% சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நார்மலாக வந்து 66.67 கீழே இருந்தால் நோ போனஸ், அதுக்கு மேலே இருந்தால் 6%, அதுக்கு 100க்கு அது 66.67லேருந்து 100 வரைக்கும் 6% போனஸ். ஓகே, அதுக்கு மேலே போச்சு அப்படின்னு 6% போனஸ் ப்ளஸ் 1% எஃபிஷியன்சி அடிஷ்னல் போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போடுறது ஈஸியாக இருக்குது. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எமர்ஜென்ட் எஃபிஷியன்சி பிளான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டாண்டர்ட் அவுட்புட் வந்து 8 ஹார்ஸ்க்கு வந்து 50 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. வேஜஸ் வந்து 5 per hour கொடுக்குறாங்க. இப்போ 4 மெம்பர்ஸோட ப்ரொடக்ஷன் எடுத்துட்டாங்க. MNOP எடுத்துட்டாங்க. M வந்து 30 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்க ஒரு நாள், N வந்து 45 யூனிட்ஸு, O வந்து 50 யூனிட்ஸு, P வந்து 58 யூனிட்ஸு. ஸோ இப்போ இவங்களோட ஏர்னிங்ஸ் என்னவாக இருக்கும் ஒரு நாளில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமேசான் பிளான் படி அவங்களோட ஸ்ப்ளிட்டப் எப்படி இருக்குது அப்படின்னா, அப் டு 66.67 ரீச் ஆகலை, அவங்களோட எஃபிஷியன்சி ரீச் ஆகலை அப்படின்னா நெல் போனஸ், ஜஸ்ட் ஏர்னிங்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் கேஸில் வந்து நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் கேஸில் ஏர்னிங்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ போனஸ் வந்து நம்மளுக்கு நெல் போனஸ். ஓகேவா, ஸோ செகண்ட் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 66.67 to 100% அப் டு. ஓகேவா, ஸோ அதாவது 99% வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6% போனஸ் கிடைக்கும். அதாவது ஏர்னிங்ஸோட 6% போனஸ். ஓகேவா, இப்போ தேர்ட் கேஸில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்னிங்ஸ் வரும் ப்ளஸ் 100% ஏர்னிங்ஸ் கரெக்டாக 100 இருந்துச்சு அப்படின்னா 20% போனஸ் கிடைக்கும். ஃபோர்த் கேஸாக இருந்தால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்னிங்ஸு ப்ளஸ் 20% போனஸ் ப்ளஸ் அடிஷ்னல் போனஸ் ப்ளஸ் 1% அடிஷ்னல் போனஸ் ஃபார் எஃபிஷியன்சி, எவ்ரி எஃபிஷியன்சி. ஓகேங்களா, அப்படி எவ்வளோ பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி எடுக்கிறாங்களோ அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து 1% எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். ஓகேவா, இந்த கான்செப்ட் படி நம்ம போடணும் MNOPக்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட் அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அவங்களோட எஃபிஷியன்சிஸ் தெரியணும் இல்லையா. ஸோ அவங்களோட எஃபிஷியன்சியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ தான் இது இந்த பர்சன்டேஜ்க்குள்ளே நம்ம எங்கே வர்றோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, எஃபிஷியன்சி லெவல் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். எஃபிஷியன்சி லெவல் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இன்ட்டு 100. ஓகேவா, இப்போது எம்மோட எஃபிஷியன்சி M ஈக்குவல் டு M எவ்வளோ பண்ணியிருக்காருங்க, 30 யூனிட்ஸ் ஆக்சுவல் பண்ணியிருக்காரு. ஸ்டாண்டர்டாக எவ்வளோ பண்ணணும், 50 யூனிட்ஸ் பண்ணணுமா, 30 டிவைடட் பை 50 இன்ட்டு 100. அதே மாதிரி Nக்கு 45 45 டிவைடட் பை 50 இன்ட்டு 100. அதே மாதிரி ஓக்கு என்னங்க 50 டிவைடட் பை 50 இன்ட்டு 100. அதே மாதிரி Pக்கு 58 divided by 50 into 100. So just நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். 30 divided by 50 into 100 என்ன வருதுங்க, 60 வருது.
ஓகேவா? ஸோ செகண்ட் வந்து 45 டிவைடட் பை 50 இன்ட்டு 100, அவரோடது வந்து 90% வருது. 60%, இது வந்து 90%. ஓக்கு வந்து என்னங்க 100% வருது. இங்கேருந்து 58 டிவைடட் பை 50 இன்ட்டு 100, இப்போ என்ன வருதுங்க 116% வருது. இப்போ இந்த கேட்டகரியில் எந்த கேட்டகரிக்குள்ளே வருதுன்னு பாருங்கள். எம் வந்து 60%. அப்போ ஏர்னிங்ஸ் வந்து எபோவ் 66 இருக்கணும். 66க்கு மேலே இருந்தால் தான் அந்த கேல்குலேஷன். அப்போது ஃபஸ்ட்டுக்கு போனஸ் நம்மளுக்கு வந்து இது வந்து இவர் என்னங்க ஃபஸ்ட் கேஸு. ஸோ ஃபஸ்ட் கேஸ் அப்படின்னா வந்து எம் வந்து ஃபஸ்ட் கேஸ். இப்போ இவருக்கு என்னங்க போனஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா? 60 தான் இருக்குது. 66.67 ரீச் ஆனால் தான் நம்மளுக்கு போனஸ் கிடைக்கும். அப்போ அவருக்கு போனஸ் நெல். ஓகேவா? ஸோ இதே மாதிரி என்ன கேஸில் வராருங்க 90%. அப்போது செகண்ட் கேஸில் வராரு ஏர்னிங்ஸ் வந்து 6% வரும். 66லேருந்து அப் டு 100 வரைக்கும், அதாவது அப் டு 99% வரைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் கேஸில் வராரா? அப்போ ஏர்னிங்ஸ் ப்ளஸ் 60%. ஸோ என் வந்து செகண்ட் கேஸு. அப்போ என்ன வருங்க இவருக்கு ஏர்னிங்ஸு போனஸ் வந்து 0. இவங்களுக்கு என்ன வருங்க ஏர்னிங்ஸு ப்ளஸ் 6% போனஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஓக்கு 100. அப்போ தேர்ட் கேட்டகரி வராரு. அப்போது தேர்ட் கேஸ் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? தேர்ட் கேட்டகரிக்கு ஏர்னிங்ஸ் வரும் ப்ளஸ் 20% போனஸ்ன்னு சொல்லியிருக்கோமா? இவருக்கு பாருங்கள் 116 எபோவ் 100 அப்படிங்கிறப்ப 20 ப்ளஸ் அடிஷ்னல் ஒன்றுக்கு ஒரு போனஸ். அப்போது எம்என்ஓபிக்கு ஃபோர்த்து கேஸ். எல்லா கேஸும் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ எக்ஸாமில் எப்படி கேட்டாலும் போட்டுடலாம். ஏர்னிங்ஸ் வரும் ப்ளஸ் 20% வரும். அதோட ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு பர்சன்டேஜ்க்கு இப்போ 16% இருக்கா? அப்போது ஒரு ஒன்றுக்கு ஒரு பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி. அப்போ 16க்கு இப்போ 16 இன்ட்டு 1 16% எஃபிஷியன்சி, அதாவது உங்களுக்கு 36% வந்து வரும். ஓகேவா? அதை எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஏர்னிங்ஸோட போனஸோட ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ரொம்ப ஈஸி தான் அந்த கான்செப்ட்டு.